புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். வணக்கம். சட்டம் என்னைக்குமே அதனுடைய கடமையை செய்யும் அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாகவும், சட்டத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கையை அதிகரிக்க செய்யக்கூடிய விதமாக பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகளுக்கு நீதிமன்றம் வாழ்நாள் ஆயுள் தண்டனை கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பை பற்றியும், செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் சேலத்தில் 4 பேர் கொடூரமாக கொலையான அதிர்ச்சிகரமான சம்பவங்களை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் அரங்கேறிய இரட்டை கொலை. செங்கல்பட்டு மறைமலை நகர் பக்கத்தில் 2 வாலிபர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அதிர்ச்சிகரமான சம்பவத்தில் கழிவுநீர் குழாய் பதிக்கிறதில் ஏற்பட்ட தகராறில் திருநங்கை உட்பட ஒரு 6 பேர் சேர்ந்து சொந்த அண்ணன் மகனையும் அவருடைய நண்பரையும் கொலை செய்த திடுக்கிடும் திருப்பத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சிக்கு உட்பட்ட காந்தி நகர் பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதே பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் மது அருந்திக் கொண்டிருந்த நிலையில் போதையில் சக நண்பர்களிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் அவர்களுக்குள்ளேயே ஒருவரை ஒருவர் பலமாக தாக்கிக் கொள்ளவே பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் மதுவில் திளைத்து போயிருந்த அந்த இடம் இரத்தக்களரியாக மாறியது. இந்த சம்பவத்தில் அதே பகுதியை சேர்ந்த விமல் மற்றும் ஜெகன் ஆகிய இருவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டு இருவரும் இரத்த வெள்ளத்தில் கிடந்தனர். இதை கண்ட அருகில் இருந்த பொதுமக்கள் இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலின் பேரில் அங்கு வந்த மறைமலை நகர் போலீசார் இருவரின் உடலையும் மீட்டு உடற்கூறாய்விற்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் நடந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதில் கொலையான இருவரின் மீதும் காவல் நிலையத்தில் பல்வேறு வழக்குகள் இருப்பது தெரிய வந்தது. இதனால் முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணையை மேற்கொண்ட போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் தப்பி ஓடிய குற்றவாளிகளை வலைவீசி தேடி வந்தனர். இந்நிலையில் மறைமலை நகர் அடுத்த கருநீலம் பகுதியில் உள்ள சுடுகாட்டில் கொலை குற்றவாளிகள் மறைந்திருப்பதாக மறைமலை நகர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் துப்பாக்கி முனையில் அவர்களை சுற்றி வளைத்து பிடித்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கற்பகம் வயது 39 மற்றும் அவரது அண்ணன் மகனான கொலை செய்யப்பட்ட விமல் என்பவருக்கும் புதியதாக கட்டப்படும் வீட்டில் அருகே கழிவுநீர் குழாயில் புதைப்பதில் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக விரோதம் இருந்து வந்ததும் தெரியவந்தது. இதன் காரணமாக அவ்வப்போது விமலின் நண்பரான சரித்திர பதிவேடு குற்றவாளி ஜெகன் என்பவனுக்கும் விமலுக்கும் ஆதரவாக கற்பகம் மற்றும் அவரது உறவினரான நிதிஷ் ஆகிய இருவரும் சண்டை போட்டு வந்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து பிரச்சனை ஏற்பட்டு வந்த நிலையில் தனது அண்ணன் மகன் என்றும் பாராமல் கற்பகம் மற்றும் அவரது உறவினர் நிதிஷ் இருவரும் சேர்ந்து விமல் மற்றும் ஜெகனை கொலை செய்ய திட்டம் தீட்டினர். அதன்படியே கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் நடந்து கொண்டிருந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தை பயன்படுத்தி கொண்ட அவர்கள் விமல் மற்றும் ஜெகனை சரமாரியாக வெட்டியும் கல்லால் தலையில் அடித்தும் பகிரங்கமாக இருவரையும் கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியதாக கைதான அனைவரும் பகிரங்கமாக வாக்குமூலம் அளித்தனர். பின்பு அவர்கள் 6 பேர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்த மறைமலை நகர் போலீசார் செங்கல்பட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அதோடு இந்த கொலை சம்பவத்தில் கற்களால் தலையில் அடித்த மேலும் 5 பேரை மறைமலை நகர் போலீசார் வலைவீசி தேடி வரும் நிலையில் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அசுர வளர்ச்சி கண்டு வரக்கூடிய சென்னை புறநகர் பகுதிகளில் ஒன்றான மறைமலை நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளின் அராஜகங்கள் அதிகமாயிட்டு வரதுனால போலீசார் இரவு நேரங்களில் தொடர்ந்து ரோந்து செல்றதை அதிகப்படுத்தி சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை தீவிரமாக கண்காணிக்கணும் அப்படின்னும், அது தவறுனா இந்த பகுதிகளில் இது மாதிரியான தொடர்கொலைகள் நடக்கத்தான் செய்யும் அப்படின்னு இந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கிறாங்க. கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.